இப்போ 2 துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்றதன் அடிப்படையில் பார்க்கிற போது நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட குளறுபடிகள் கோளாறுகள் அப்படிங்கிறது தான் இந்த விபத்திற்கான காரணமாக இருக்கு. சிஸ்டம் ஃபெயிலியர். சரி, பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஒரு விபத்து அப்படின்றது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். அது பாதிப்படைந்த அனைவருக்குமே அது வருத்தம் மட்டும் இல்ல, அதை நம்ம அடுத்தது எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்றது ஒண்ணு மட்டும்தான் அதற்கான அடுத்த ஆப்வியஸான ரெஸ்பான்ஸாவோ இல்லை வழியாகவோ இருக்கலாம். அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட அதை பத்தி நான் ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அதை குவான்டிடேட்டிவா ஒவ்வொரு டைமும் ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான என்ன முயற்சிகள் எடுக்கப்படுது, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயரதிகாரிகளோ இல்லை டெக்னிக்கலி குவாலிஃபைட் பீப்புளோ இல்லை மக்களோ இல்லை அரசு அதிகாரிகளோ என்ன வேலை செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா அப்படின்னா ஒரு நம்பர் ஆனா கூட அது நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா ஒவ்வொரு உயிரையும் காக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்குமே இருக்கிறது, எல்லா அரசுக்குமே இருக்கிறது. ஆனா முன்னாடி இருந்த காலகட்டத்தோட நம்ம 1998 இருந்து கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்திருக்கு. சில இயர் எக்ஸப்ஷன்ஸா இருந்திருக்கு. அதுவும் ஸ்பெசிபிக்கா நம்ம பார்த்தோம்னா 2003ல இருந்து கன்சிஸ்டன்டா ரயில்வே சேஃப்டியில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்ல டிக்ரீஸ் இருந்திருக்கு. இதை ரயில்வே பப்ளிஷ் பண்ற டேட்டா மட்டும் இல்ல, இது இல்லாம இண்டிபெண்டா பப்ளிஷ் பண்ண டேட்டாலையும் ட்ரெயின் எப்போதாவது விபத்துக்கள் நடக்குது அப்படின்னா பரவாயில்ல, விபத்துக்கள் அடிக்கடி நடக்குது, உயிரிழப்புகள் நடக்குது. காரணமா என்ன பார்க்கிறவங்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, 4 இரவுகள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க, ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு, நிர்வாக ரீதியாக அமல்படுத்தப்பட வேண்டிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படாததுனால உயிரிழப்பு நடக்குதுன்னா சாமானிய மனிதர்கள் தான் பெரும்பாலும் ரயில்களில் பயணம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்க வேண்டிய ரயில்வே அமைச்சகம் இல்லை, அவங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாங்க, அது மனித தவறு, அவர் கவனிக்கல, சிக்னலை கவனிக்கலன்னு தனி மனித பொறுப்பாக அதை மாற்றுவதில் இருக்கக்கூடிய போதாமைகள் தான் தொடர்ந்து இந்த விபத்துகளுக்கான காரணமா இருக்கா? இல்ல, தவறு எவ்வாறு நடந்தது அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல இருந்து நம்ம பார்த்தா அதை தெரிஞ்சுக்கலாம். அதை நான் விவாதிக்க வரல, ஏன்னா அது ஒரு என்கொயரிக்கு ப்ரொசீடிங்ஸா இருக்கு. இது வேற விஷயம். முடிகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, என்கொயரி பண்ணி சொல்லணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, விபத்து நடந்த சில மணி நேரங்கள்லயே விசாரணையெல்லாம் முடிவடையாமையே மனித தவறு அப்படின்னு ரயில்வே துறை விளக்கம் கொடுக்குறாங்க. அதை ரயில்வே ஊழியர்கள் சங்கம் எதிர்க்கிறாங்க. எப்படி முடிவுக்கு வந்தீங்க நீங்கன்னு எதிர்க்கிறாங்க. ஸோ இதே ரயில்வே ஊழியர்கள் சங்கம் ரயில்வே சேஃப்டியில கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எங்களோட ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் இருக்குன்னு 2017-18 அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனியன்ல 4 யூனியன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 யூனியன் 2022 இந்த ஜாயிண்ட் கோஆர்டினேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த ரயில்வே யூனியனோட எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் கூட இருந்துதான் சில ஃப்ரேம் ஒர்க் மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இது 2017-18 நடந்திருக்கு, 2022 நடந்திருக்கு. ஸோ அதனால கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டாம், இதுதான் உண்மையான கருத்து. இதற்கான ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாம ரயில்வே ஸ்டாண்டர்ட்ஸ் கான்சிக்வென்ஷியல் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பப்ளிக் அவைலபிளாக இருக்கு. இது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி இதுவும் அவைலபிளா இருக்கு, ரயில்வேஸோடதும் அவைலபிளா இருக்கு. நம்ம 2003 பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாங்களே எதிர்க்கட்சிகள். ரயில்வே துறை அமைச்சர் இந்த விபத்துக்கு பொறுப்பேற்கணும். அவர் ரயில்வே துறை அமைச்சராக பதவி வகித்த காலகட்டங்கள்ல தான் பெரும்பாலான விபத்துகள் நடந்திருக்கு. ஆனா எதுக்குமே அவர் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்குமே அவர் ராஜினாமா செய்ய வர மாட்டேங்கிறாரு, அவர் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே எதிர்கட்சிகள். இல்ல, எதிர்கட்சிகள் அரசியல் சார்ந்த எந்த குற்றம் வேணா வைக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது 3 விஷயங்கள். ஒன்று, டேட்டா எங்க பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு. யாராவது நம்பர் ஆஃப் கான்சிக்வென்ஷியல் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் பை இயர் அப்படின்னு இருக்கிறத அதிகமாயிட்டு வருது, இல்ல இந்த காரணத்தினால அதிகமா இருக்கு, இந்த காரணத்தினால உயிரிழப்பு அதிகமா இருக்கு, இதுக்கு இந்த மந்திரி பொறுப்பு, இதுக்கு இந்த துறை சார்ந்த பியூரோக்ராட் பொறுப்பு அப்படின்னு நீங்க பின் பாயிண்ட் பண்ணுங்க. அப்ப தவறு அவர் மேல இருக்கு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம், அதை ஏற்கனவே இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர்கள் ஆஃபீஸ்ல இருந்தபோது அதிகமா நடந்த ஆக்சிடென்ட்ஸ் அவங்க கர்வ் பண்ணாம புது சேஃப்டி மெஷர்ஸ் இப்ப கொண்டு வர சேஃப்டி மெஷர் கம்ப்ளீட்டா ஃபுல் ப்ரூஃபா இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க முன்னாடி இருக்க சேஃப்டி மெஷரோட இன்னைக்கு புதுசா இன்னொரு சேஃப்டி மெஷரை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனே சரியான விஷயம். அதை டெஸ்ட் பண்ணி அதை வழிவகுத்து இன்னொரு இடத்துல அது சரியா வேலை பார்க்கறாங்க அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல ஃபெயிலியர் இருக்குன்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும்.
குறித்து ஒரே பேசுறீங்க. ஒரு நிமிஷம், 8 செகண்ட் வித்தியாசத்துல இருக்கேன், கண்டினியூஸா இன்டரப்ஷன், இது 6வது வாட்டி வருது. இல்ல, நீங்க ஸ்கைப்ல தான் இருக்கீங்க, அதனால நான் நேரடியா பேசுற மாதிரி தான் கேட்கும். நீங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் குறித்து நீங்க பேசுறீங்க. இங்க பிரச்சனை ஏன் 4 இரவுகள் தொடர்ந்து ஒரு ஊழியர் வேலை செய்வதற்கு ஏன் அவருக்கு நிர்பந்திக்கப்பட்டாருங்கிறதா அடிப்படை கேள்வி. மன்னிக்கணும், நான் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசல. ஏன்னா ரயில்வே யூனியன்ஸோட அவங்க பேசும்போது அவங்க டெக்னோகிராட்ஸோட பேசல. அவங்க ஊழியர்களுக்கு என்ன சுமை இருக்கிறது, அதற்காக என்ன ரிவிஷன் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் ரயில்வே ஊழியர்கள் யூனியனோட பேசுறாங்க. அந்த 4 யூனியனும் 2017-18 அவர்கள் சொன்னது, அரசோட எங்களுக்கு இருந்த அந்த இன்டராக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, அதற்காக மாடிஃபிகேஷன் வந்திருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸே போதும், அதனால எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லல. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முன்னாடி இருந்த நொடிக்கும் அடுத்த நொடி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு மனித உயிர்களை விலை கொடுத்து தான் அதை உத்தரவாதப்படுத்த முடியுமா, அந்த அனுபவங்களை பெற முடியுமா? முக்கியம். ஒரு உயிர் இழப்பு இருந்தா கூட நமக்கு அது பிரச்சனை, அது தவறு. நம்ம என்னைக்கு பர்ஃபெக்ட்டான ஐடியலான சிச்சுவேஷனுக்கு நம்ம வரோமோ அதுதான் பெஸ்ட் சிச்சுவேஷன். அதற்கான ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றதுதான். இன்னைக்கு இந்த அரசு அதற்கான வேலையை செய்யவில்லை, சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணல, ஒர்க்கரோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணல, அவர்களுக்கான அதிகமான ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது தவறு. ஆனா அவர்களே அந்த யூனியர் 2014-18லயும் 2022லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு கவர்மெண்டோட இருக்க இன்டராக்ஷன் சரி அப்படின்னு படுது அப்படின்னு சொன்னா அந்த ஊழியர்கள் சங்கத்துல இருக்கிறவங்களே கேட்போம். ஊழியர்கள் சங்கத்தில இருந்தே எல்லாம் நல்லா நடக்குது, போதுமானதா இருக்கு அரசு நடவடிக்கைகள். என்னோட வார்த்தை 4 சங்கங்கள் சொன்னதாக நல்லா நடக்குதுன்னு இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் கேக்குறேன் அவர்ட்ட. அதாவது ஆளுங்கட்சி சேர்ந்த தொழிற்சங்க சேர்ந்தவர்களா ஒருவேளை சொல்லியிருக்கலாமா என்னன்றது தெரியல. பட் எந்த தொழிற்சங்கம் சொல்றதுக்கு 2017-18 ராமசாமி மையப்பன் 17-18 சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பேர் தெரியுதா? ஏதாவது யூனியனுக்கு பேர் இருக்கா நீங்க சொன்னதுக்கு? நான் அந்த டேட்டா எடுக்கிறேன். இல்ல பேர் சொல்லணும்ல, இந்த மஸ்தூர் யூனியனா அது மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல 4 யூனியனுக்கும். சொல்றது உங்க அசோசியேட் ப்ரொடியூசருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே ஒரே நிமிஷம், என்ன பேர் இருக்கா அந்த யூனியனுக்கு? உங்க அசோசியேட் ப்ரொடியூசருக்கு நான் டேட்டா ஷேர் பண்றேன், அதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். சரி, நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்பாக அந்த 4 யூனியன் பேரையும் சொல்லுங்க. யாரு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இடைவேளை நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்பாக சொல்லிடுங்க. ஓகே, கவர்மெண்டோட இருக்க இன்டராக்ஷன் ஒரு வாய்ப்பே கிடையாது. முன்னாடி இருந்ததோட அதற்கான இம்ப்ரூவ்மென்ட் பண்றாங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல. 4 யூனியன் சொல்லியிருக்காங்கல்ல, உங்ககிட்ட டேட்டா இருக்குல்ல, 4 யூனியன் பேரை நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்பாக சொல்லுங்க, போதுமான நேரம் இருக்கு. ஓகே. அப்படி தொழிற்சங்கம் சொல்லியிருந்தாலும் தவறு. எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாம் தெரியுது. ஆக்சிடென்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. சார் சொன்னார் ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்குதுன்னுட்டு. 22-23 6, 23-24 6. கொலிஷன் டெரைல்மெண்ட்டு 138 135. எஸ்பிஐடி சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் 39 36. அதுக்கப்புறம் ஃபயர் 9லேருந்து 21 ஆயிருக்குது. லாஸ்ட் இயர் 21 ஃபயர் ஆக்சிடென்ட். இப்படி தெரியுது 133 எஸ் கோச்சிலே ஃபயர் ஆகுது. கோச்சில் அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே ஆட்டோமேட்டிக்கா ஸ்மோக் வந்தா உடனே ஃபயர் ஆகுது நிக்கிற சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் இட் இஸ் ஒன்லி ஆன் தி பேப்பர். ராமசாமி மையப்பன் சொல்ற மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நடந்துட்டே இருந்தா இதெல்லாம் குறைஞ்சிருக்கணும். ஆனா குறையல. ஏன் ஆக்சிடென்ட் குறையல? கூடி இருக்குது. அவர் குறைஞ்சிருக்குன்னு சொன்னார் ஆக்சிடென்ட் ரேட். அதுவும் நான் மறுக்கிறேன். இல்ல எல்லாமே நமக்கு நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்பாக கொடுப்பாரு.